தேன்மலி வேணியன் அழகிற் ஜோதியன் அம்பலத்து ஆடுவான் மலச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். வானவரசமாம் தொடர்பினால் உலகோர் வலுத்துறும் வன்னி ஐங்கரனை வானவரதன மணியருமுகனை மாசரு கொற்றவாழ்கிறே. வானவர் முதுவன் பாலன வளவன் வணங்குனர் திருநெல்லை மாதை வானவரதனா முத்திராமேச வள்ளலை வணங்கி வாழ்த்திடுவான். ஆனைமுகன் ஆறுமுகன் அம்பிகை பொன்னம்பலவன் ஞானகுரு வாணியை உள்நாடு. நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். மனம் நிறைந்த மனமார்ந்த ஆசீர்வாதங்கள். நாம் இப்பொழுது 5வது பிரகரணமாகிய உபசாந்தி பிரகரணத்தை பற்றி படிக்கப் போகிறோம், சிந்திக்கப் போகிறோம். உபசாந்தி பிரகரணம் என்பது 5வது பிரகரணம். அதிலே 535 பாடல்கள் உள்ளன. 9 கதை, ஒரு நிறைவுரை. 9 கதைகள், 464 பாடல்கள், நிறைவுரை 71 பாடல். ஆக 535 பாடல்கள் இந்த உபசாந்தி பிரகரணத்தில். இதை உபசம பிரகரணம்னு சில நேரத்தில் சொல்கிறாங்க. உபசாந்தி பிரகரணம்னா என்ன? இப்போ நம்ம இதுவரைக்கும் 4 பிரகரணம் படிச்சிருக்கோம். வைராக்கிய பிரகரணம், முமுட்சு பிரகரணம், உற்பத்தி பிரகரணம், சிதி பிரகரணம் என 4 பிரகரணங்களை கற்றிருக்கிறோம், படிச்சிருக்கோம். அதில் வைராக்கிய பிரகரணம் என்பது மனதிலே விவேகத்தின்படி, விவேகம் உரைத்தபடி, விவேகம் என்பது பரம்பொருள் ஒன்றே நிலையானது, மற்றவையெல்லாம் நிரந்தரம் இல்லாதவை, மற்றவையெல்லாம் பயன்பாட்டிற்கு உதவாதவை, வாழ்வில் முழுமையான பயனை தராதவை அப்படின்னு அப்படிப்பட்ட விவேகத்தை உறுதி செய்து கொள்வது வைராக்கியம். இக பல சுகங்களை வெறுத்து ஒதுக்கி அவற்றை பற்றி சிந்திக்காமலே பரம்பொருளை பற்றி மட்டும், பிரம்மத்தை பற்றி மட்டும் சிந்திப்பதை ஒரு வழியாக கொண்டு, முறையாக கொண்டு வாழ்வது வைராக்கியம். அப்படி முதல் பிரகரணம் வைராக்கிய பிரகரணம். விவேகம் அறிந்தது, விவேகம் கொண்டவன் தான் வைராக்கியத்தை கொள்ள முடியும். அதனால விவேக பிரகரணம் நாம் ஏற்கனவே தெரிந்து கொண்டிருப்பது என்பதை ஒப்புக்கொண்டு வைராக்கிய பிரகரணத்தை படித்தோம். அடுத்தாப்புல முமுட்சு பிரகரணம். முமுட்சு மிக தீவிர வேட்கை உடையவனாக, வீடு பேற்றிலே விடுதலை பெறுவதிலே, முமுட்சுக்கள் மோட்சம் பெறுவதிலே தீவிர வேட்கை உள்ளவனாக, அதிதீவிர ஆசை உள்ளவனாக இருப்பது முமுட்சுத்துவம். ஆன்மீகவாதிக்கு, ஆன்மீகத்தில் பயில்கின்றவனுக்கு தான் மோட்சத்தை பெற வேண்டும், வீடு பேறு பெற வேண்டும், இந்த பிறப்பிறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலை பெற வேண்டும், இனிமேல் நம்மாலே இந்த உலகத்திலே உலகாயத வாழ்க்கையிலே கிடந்து உழல முடியாது, துயரப்பட முடியாது, எனவே நாம் விடுதலை பெற வேண்டும் என்கின்ற அவா, அதுவும் தீவிர அவா, அது தீவிர வேட்கை. அப்படிப்பட்ட தீவிர வேட்கை மோட்சத்தில் ஏற்படுவது முமுட்சு பிரகரணம். அதுவும் படிச்சிட்டோம். அடுத்தது உற்பத்தி பிரகரணம். உற்பத்தி என்பது இந்த அண்ட சராசரங்களையும் உருவாக்கி, அதாவது என்ன சொல்றோம், பிரம்மம் ஏகத்துவம், ஏகமாக இருப்பது. பிரம்மத்திற்குள்ளே ஒரு சக்தி இருக்கிறது, அதை இந்த சக்தி, நிலைத்திருக்கின்ற சக்தி, அதனை பராசக்தி என்று சொல்லுவோம். அப்படிப்பட்ட பராசக்தியினுடைய இயல்பாலே பிரம்மம் சில உற்பத்திகளை செய்கிறது. என்ன? முதலிலே சக்தி உருவாகிறது. தன் உள்ளே உள்ள சக்தியை, தனக்குள்ளே வியாபகமாக இருக்கின்ற உள்ளுரை சக்தியை
வெளிக்கொணர்கிறது. அது நமக்கு தெரியக்கூடிய உணரக்கூடிய சக்தியாக இருக்கிறது. அதுதான் நாம் சொல்லுகிற பிரம்மத்தினுடைய சக்தி, பிரம்ம சக்தி. சைவத்தில் சிவனுக்கும் சக்தி உருவாகிறாள், சிவனோடு துணை இருக்கிறாள் அப்படின்னு முன்னாடி சொல்றது உண்டு. உள்ளுரை சக்தியாக இருப்பவள் தோன்றாத சக்தி. அப்படிப்பட்ட சக்தி சிவனுக்குள்ளே இருக்கிறது. அந்த பறைசக்தி வெளியாகிற பொழுது பலவிதமான தோற்றங்களை உருவாக்குகிறது. முதலிலே தோற்றுகிறது சக்தி, அதற்கு பெயர் மாயை என்று பெயர். மாயை உருவாகிறது, மாயா சக்தி உருவாகிறது. இந்த மாயா சக்தியிலிருந்து 3 ஈஸ்வரர்கள் உருவாக்குகிறார்கள். 3 ஈஸ்வரர்கள் யார் நமக்கு தெரியும். படைப்பு கடவுள், காக்கும் கடவுள், அழிக்கும் கடவுள். இன்னும் 2 சக்தி உண்டு. அவை அருள்தல், மறைத்தல். இது வெற்றியெல்லாம் கையாளுகின்ற, ஆட்சி செய்கின்ற ஈஸ்வரர்கள் பிறப்பிக்கப்படுகிறார்கள், உருவாக்கப்படுகிறார்கள், தோற்றுவிக்கப்படுகிறார்கள். இது அடுத்த உற்பத்தி. 3வது உற்பத்தி இந்த ஈஸ்வரனுடைய சங்கல்பத்தாலே, ஈஸ்வரனுடைய விருப்பத்தாலே இந்த இருக்கின்ற ஆன்மாக்களுக்கு எல்லாம் வீடு பேறு கிடைக்கக்கூடிய வழி என்ன? அவர்கள் கடைத்தேற வேண்டும், மோட்சத்தை பெற வேண்டும், பிரம்மத்தினுடைய ஐக்கியத்தை பெற வேண்டும், பிரம்ம ஐக்கியம் பெற வேண்டும். அதற்கு என்ன வழி? அதற்கு ஆன்மாவை உலகத்திலே தோற்றுவிப்பது. அப்படி 3 சக்திகள் தோற்றுவிக்கப்பட்டன, 3 ஈஸ்வரர்கள். 3 ஈஸ்வரர்கள் தோற்றுவிக்கப்பட்ட உடனே 3 குணங்கள், எல்லா ஜீவர்களுக்கும் இருக்கின்ற 3 குணங்கள் நமக்கு தெரியும். சத்துவம், ரஜோகுணம், தமோகுணம். சத்துவம், ரசதம், தாமதம். இந்த 3 குணங்களும் பிறப்பிக்கப்படுகின்றன. இதன் வழியாக பலவிதமான பல்லாயிரக்கணக்கான, பல கோடிக்கணக்கான ஜீவர்கள் தோற்றுவிக்கப்படுகிறார்கள். அசுரர்கள், நரர், தேவர்கள். சுரர்கள்னா தேவர்கள், அசுரர்கள்னா தேவர் அல்லாதவர்கள் அசுரர்கள். நரர் என்பது மானிடர். 3 வகை. இதில் அப்புறம் கிண்ணறர், கந்தர்வர், அப்படி பல பிறப்புகள். அதே போல விலங்கினங்கள், பறவைகள், தாவரங்கள் நிறைய தோன்றுகின்றன இல்லையா? அப்படி கோடிக்கணக்கான, பல கோடிக்கணக்கான உயிர்கள் தோன்றுகின்றன. அப்படி அது உற்பத்தி பிரகரணம். ஆனால் தோற்றுவிக்கப்பட்டவை, உருவாக்கப்பட்டவை எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும். தோன்றி அழிவது ஒரு காலகட்டம் வரைக்கும் வாழ வேண்டும். எல்லாம் அழியப் போகிறது நமக்கு தெரியும். எந்த உயிரும், எந்த ஜீவனும், எந்த பொருளும் நிரந்தரம் இல்லை. யாரும் அழியக்கூடியவையே நமக்கு நன்றாக தெரியும். இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலம், நம்ம முதல்ல படித்தோம், மனிதனுக்கு 100 ஆண்டு, சில சாஸ்திரங்களில் 120 சொல்றாங்க. இந்த ஞானவாசிட்டத்தில் 100 ஆண்டு காலம் வாழ்வது அவனுடைய முழுமையான வயது, ஆயுசு. அவனுடைய முழுமையான ஆயுசு என்பது 100 ஆண்டுகள். அது எல்லா பொருளுக்கும். ஒரு ஆடுன்னா 30 ஆண்டு இருக்கும், 30 வருஷம் இருக்கும். யானைன்னா 25 வருஷம், 50 வருஷம். எல்லாத்துக்கும் நிர்ணயங்கள் உண்டு. அப்படி நிர்ணயிக்கப்பட்ட காலம் வரைக்கும் அவை வாழ வேண்டும். அப்படிப்பட்ட நிர்ணயிக்கப்பட்ட காலம் வரைக்கும் வாழ்வதற்கு அவற்றை காப்பாற்ற வேண்டும். உயிர்களையும் தாவரங்களையும் காப்பாற்றப்பட வேண்டும். அது திதி. காப்பாற்றப்படுவது என்பது திதி. ஸ்திதி, நிலைநிறுத்தப்படுவது. பிரம்மன் படைக்கின்ற கடவுள், விஷ்ணு திருமால் காக்கின்ற கடவுள், சங்கரன் அழிக்கின்றவன், சம்ஹாரம் செய்கிறவன், அழிக்கின்றவன். இந்த 3 ஈஸ்வரர்களும் பிரம்மத்திற்கு
இதுலேயும் இந்த ஈஸ்வரர்களுக்கு நம்ம குணங்களை சொல்லுகிறோம். சத்துவகுணம், ரஜோகுணம், தாமத குணம்னு 3 ஈஸ்வரர்களுக்கும் குணங்கள் உண்டு. அதுவும் அப்படி இந்த பிறந்த உயிர்களை வாழ வைப்பது, காப்பது, அவற்றுடைய ஆயுட்காலம் வரைக்கும் வாழ வைப்பது என்பது அவசியம். இது திதி பிரகரணம். எல்லா ஜீவர்களுக்கும் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வாழ்வதற்கு உரிமை இருக்கிறது, தகுதி இருக்கிறது. அதனாலே வாழ வைக்க வேண்டும். இது திதி பிரகரணம். அடுத்தாற் போல சொல்லப்படுவது உபசாந்தி பிரகரணம். என்னன்னா, இதுவரைக்கும் உற்பத்தி செஞ்சோம், காப்பாற்றணும், அதுக்குள்ள வேலைகளை செஞ்சோம், கர்மங்களை செய்தோம். தீய கர்மமோ நல்ல கர்மமோ கர்மங்களை செய்து கொண்டிருந்தோம். இப்போ நாம் ஓய்வு எடுத்துக்கொண்டு அடுத்த நிலைக்கு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அடுத்த நிலையில் என்ன? உற்பத்தி ஆகிவிட்டோம், காப்பாற்றிட்டோம், ஓரளவிற்கு வாழ்ந்து ஆயுட்காலத்தை காப்பாற்றோம். அப்போ அடுத்த நிலை என்ன? நாம் பிரம்மத்தோடு ஐக்கியமாக வேண்டும், பரம்பொருளோடு சேர வேண்டும். பரம்பொருள் நாம் ஒன்று என்பதை உணர வேண்டும். நாம் ஆன்மஸ்வரூபம் என்பதை உணர வேண்டும். அதை உணர்வதற்குரிய முயற்சி தான் நம்மை சாந்தப்படுத்திக் கொள்வது. வேலையெல்லாம் விட்டுட்டு ஓய்வு, சாந்தப்படுத்திக் கொள்வது, படபடப்பை குறைத்துக் கொள்வது, அது உபசாந்தி. உபசாந்தம் அப்படின்னா உபன துணைன்னு அர்த்தம், இரண்டுன்னு அர்த்தம், ஜோடின்னு அர்த்தம். உபசாந்தம் நம்முடைய அடுத்ததாக உள்ள பருவத்திற்கு உபசாந்த பருவம். அப்படி அந்த சாந்தப்படுத்தி கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அந்த பிரகரணம் உபசாந்த பிரகரணம். அதை இப்போ நம்ம படிக்க போகிறோம். இதில் 535 பாடல்கள் இருக்குது. அதில் 9 கதையில் 464 பாடல், ஒரு நிறைவுரையில் 71 பாடல்கள். உபசாந்தி பிரகரணம் ஓரளவுக்கு தெரிந்த கதைகள், அவருடைய வரலாறு தெரிந்த வரலாறு. ஆனால் இதில் சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்கள் கதை போக்கில், அதில் அவர்கள் அறியக்கூடிய, அறிந்து கொள்ள வேண்டிய, அறிந்து சொல்லக்கூடிய தத்துவங்கள் எல்லாமே தத்துவங்களை பற்றி பேசுகிறது தான் கதையின் பெயரை ஒழிய அவர்கள் பேராலே அவர்களுடைய குணங்களை கொண்டு அவர்கள் கூறுகின்ற, மற்றவர்களுக்கு உரைக்கின்ற தத்துவங்களை சேர்த்தது. ஜனகன் என்பவர் நமக்கு தெரியும். ராமாயணத்தில் சீதா பிராட்டியுடைய தந்தையார். அவர் விஜேக நாட்டினுடைய அரசர். அவர் ஒரு நாள் அவர் கர்ம வீரர், கர்மஞானி, அதாவது அரசனாகவும் தன்னுடைய கடமைகளை செய்து கொண்டு, கர்மங்களை செய்து கொண்டு ஞானியாகவும் பிரகாசித்தவர். அதனாலே அவர் எப்பொழுதுமே எல்லாம் அறிந்தவர். அப்படிப்பட்ட ஞானி அவருக்கு தோன்றியதை அவர் தன்னை பலப்படுத்திக் கொள்ள, தன்னை வலுப்படுத்திக் கொள்ள, தன்னை மேம்படுத்திக் கொள்ள கூறிய கற்றுக்கொண்ட தத்துவங்களை பற்றி சொல்வது. அவர் ஒரு நாள் உழுதுகிட்டு இருக்கப்ப அவருடைய ஏர்முனையிலே ஒரு குழந்தை இருந்தது. அதுதான் சீதைன்னு சொல்லுவாங்க. அவருக்கு இயல்பாக மனைவி மூலமாக பிறந்த ஒரு ஊர்மிளை சீதை என்பவர் பூமாதேவி உன்னுடைய பெண். அவள் பூமியிலே கண்டெடுக்க பெற்றவள். அப்படிப்பட்ட ஜனகருடைய ஆட்சி நேர்மையான முறைப்படி, அதாவது வைதீக முறைப்படி ஆண்டவர். அவருடைய தத்துவங்களை பற்றி சொல்வது ஜனகராஜன் கதை. அடுத்தது புண்ணிய பாவனன் கதை. 2 இளைஞர்கள், புண்ணியன் என்றும் பாவன் என்றும் 2 இளைஞர்களை, திரிகடவன் என்கிற முனிவருக்கு பிறந்தவர்கள். அவர்களும் தாங்கள் ஞானம் பெற்ற விதத்தை, தங்களுடைய தந்தையிடமிருந்து பெற்ற அறிவை, எப்படி ஞானம் பெற்றோம், எப்படி நாம் பக்குவம் அடைந்தோம் என்பதை இருவரும் ஒருவரோட இதில் இந்த கதையில் அவர்களுடைய முற்பிறப்பை பற்றியெல்லாம் பேசப்படுகிறது. புண்ணியன் என்பவர்
தன்னுடைய முற்பிறப்பு, தன்னுடைய தம்பியினுடைய முற்பிறப்பு, இனி பிறக்கப் போகின்ற பிறவிகள், அதில் ஏற்பட போகின்ற செயல்கள், நிகழ்ச்சிகள், அதை பற்றி பேசுவது. அது புண்ணிய பாவனன் கதை. மாபலி கதை என்பது நமக்கு தெரியும். வாமன அவதாரத்திலே பங்கு பெற்ற, வாமன அவதாரத்திலே திருமாலின் 3வது திருவடியை தலையில் ஏந்திய அசுர தலைவர், அசுர ராஜா, அசுர சக்கரவர்த்தி, அசுரர்களுடைய அரசன், சக்கரவர்த்தி, மாமன்னன், அவனுடைய கதை. அதுவும் அதேதான். அவன் தந்தையாரிடம் நான் ரொம்ப நாளாக ஆட்சி புரிந்துட்டேன், பல நூற்றாண்டுகள் ஆட்சி புரிந்து எனக்கு ஆட்சியிலே விரக்தி வந்து விட்டது, என்னால் இன்னும் இதை பற்றி சிந்திக்க முடியாது, நான் மோட்சம் பெற வேண்டும், பரம்பொருளை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று விடைபெற்று கொண்டு வந்து சுக்கிரனிடம் உபதேசம் கேட்டு மேலும் சிந்தித்து பக்குவம் பெற்று ஐக்கியம் பெறுகிறவன், பிரம்மாக்கியத்தை பெறுகிறவன். அது மாபலி கதை. அடுத்தது பிரகலாதன் கதை. இதுவும் நமக்கு தெரியும். பிரகலாதனும் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என்று திருமாலை பற்றிய பக்தன். அவன் இரணியனுடைய மகன். இந்த கதை. அடுத்தது காதி கதை. காதி என்பது விஸ்வாமித்திரருடைய தந்தை என்று சொல்வார்கள். காதி கதை. அடுத்தது உத்தாலகன். இவர் ஒரு மகா ஞானியுடைய புத்திரர். இவர் ஞானம் பெற்ற கதை. அடுத்தது சுரகு கதை. கடைசியாக உள்ளது வீதவியன் கதை. வீதவியன் வீரத்தோடு இருந்து தன்னுடைய மனத்தை பக்குவப்படுத்திக் கொண்டு பரம்பொருளோடு ஐக்கியமானவன், ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை அடைந்தவன் வீதவியன். அவனுடைய கதை 9வது கதை. 10வது நிறைவுரை. நிறைவுரை 71 பாடல். இப்படி 9 கதைகளையும் நிறைவுரையும் சேர்த்து 535 பாடல்கள் கொண்ட பிரகரணம் இது. இதனை நாம் இப்போது பார்ப்போமாக. சுரர் குருவின் மகன் உரைத்தபடியே இவ்வுலகெல்லாம் சொரூபமாகும். சுரர் குருவின் மகன் உரைத்தபடியே இவ்வுலகெல்லாம் சொரூபமாகும். விரவி நீழ்பிறப்பு இறப்பு ஆம் இம்மாயை ராசத தாமதத்தை மேவும். விரவிய நீழ்பிறப்பு இறப்பு ஆம் இம்மாயை ராசத தாமதத்தை மேவும். புருடர் தரித்திடவற்றாய் தூண் சுமக்கும் மண்டபமே போல் நிற்கும். திறமுள்ள சத்துவ குணம் உன் போல்வார்கள் ஜனன பயம் தீர்ந்து நிற்பர். இது முதல் பாட்டு. உபசாந்தி படலத்தினுடைய முதல் பாட்டு. முதல்ல இதுக்கு முன்னாடி படித்த தாசரன் கதைக்கு அடுத்தாப்பல நம்ம படித்தது கசன் கதை. கசனுடைய தேவர்களுடைய குருவாகிய சுரர் குரு, தேவர்களுடைய குருவாகிய வியாழ பகவான் என்ன நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கேன். சனீஸ்வரனுடைய 7 நவகிரகங்களோடு கூட இருக்கிற குரு வேற, தேவர்களுடைய குருவாகிய வியாழன் வேற. அதனால தேவர்களுடைய குரு வியாழ பகவான் பிரகஸ்பதி என்றும் பெயர் பெற்றவன். அப்படிப்பட்ட குருவினுடைய பிரகஸ்பதியினுடைய மகனாகிய கசனுடைய கதையை படித்தோம். கசன் கதையினுடைய என்ன சொன்னார் கசன்? அனைத்து ஜீவர்களும், அனைத்து உயிர்களும், பொருள்களும் பிரம்மத்தினுடைய சொரூபமே. அப்படிப்பட்ட பிரம்மத்தினுடைய சொரூபமாக இருக்கின்ற உயிர்கள், பொருள்கள் எல்லாம் ஒன்றே.
ஆன்மஸ்வரூபமே. நீண்ட கால வாழ்வும் சாவும் பிறப்பிறப்பு எல்லாருக்கும் உண்டு. குறிப்பிட்ட நிர்ணயிக்கப்பட்ட ஆண்டுகள் வாழ்வதும் சாவதும் எல்லாருக்கும் உண்டு. அப்படிப்பட்ட இறப்பிறப்புகளை கொண்ட ஜீவர்களை கொண்டது உலகம். ஆத்மஸ்வரூபமாகிய உயிர்கள், எல்லா உயிர்களுமே ஆத்மாவினுடைய பிரதிபிம்பம், ஆத்மாவுடைய சுரூபங்கள், பிரமத்தினுடைய சொரூபங்கள். இதை நம்ம முன்னாடி அடிக்கடி பேசியிருக்கோம். அப்படிப்பட்ட உருவாக்கப்பட்ட அவற்றிலே அவற்றுடைய வாழ்வு, இறப்பு, நீண்டகால வாழ்க்கை, பின்னர் இறப்பு, இது இயற்கை. இந்த மாதிரி குணங்களிலே ரஜோகுணமும் தாமத குணமும் கலந்திருக்கும். இவருடைய வாழ்க்கையிலே சிறப்பாக ரஜோகுணமும் தாமத குணமும் நிறைந்திருக்கும். மற்ற ஜீவர்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே ரஜோகுணமும் தாமத குணமும் இருக்கும். அடுத்தாற் போல எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் எல்லோரும் விரும்பத்தக்க மாதிரி வாழக்கூடிய ஜீவர்கள், நல்ல தூணை நிறுத்தி, வலுவான தூணை நிறுத்தி கட்டப்பட்ட மண்டபங்களைப் போல நிலைத்து நிற்கக்கூடிய, நிலையாக வலுவாக நிற்கக்கூடிய ஜீவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சத்துவ குணத்தவர்கள், சத்துவ குணத்தை முழுமையாக கொண்டு வாழ்ந்தவர்கள். அவர்களுக்கு எப்பொழுதும் நல்ல நிலைமை இருக்கும், உயர்ந்த நிலைமை இருக்கும். அப்படிப்பட்ட சத்துவ குணமுடையவர்கள், உயர்ந்தவர்கள், அவர்களைப் போல நீனும் ஸ்ரீராமனே, நீயும் வலிமையாக சத்துவ குணத்தோடு நிரந்தரமாக வலிமையாக இருப்பாயாக. இது முதல் பாட்டு. அடுத்த பாட்டு, வலுவரு சத்துவ குணத்தோர், வலு அரு சத்துவ குணத்தோர் தோல் உரிக்கும் அரவு என்ன, தோல் உரிக்கும் அரவு என்ன, மாயா பாசம் நழுவுவாய். இப்ப இது ஒரு செய்தி. ஒரு செய்தி என்ன? வலுவரு சத்துவ குணத்தோர், வலுவில்லாத, குற்றமில்லாத, களங்கமில்லாத, எந்த விதமான அசுத்தமும் இல்லாத உயர்ந்த சத்துவ குணத்தை உடையவர்கள் எப்படி இருப்பாங்க? மாயாபாசங்களையும் ஆசை மோகங்கள் ஏற்படுகின்ற பொழுதெல்லாம் அவற்றையெல்லாம் உடனடியாக நீக்கி தள்ளி, பாம்பு எப்படி தன்னுடைய சட்டைகளை உரித்து போட்டு, பாம்பு அடிக்கடி சட்டையை உரிக்கும், அதுக்கு பேர் தோல் உரிக்கிறது. அப்படி பாம்பை போல தன்னுடைய மாயா பாசங்களை, ஆசைகளை, விகற்பங்களை ஒதுக்கி தள்ளி வாழ்வார்கள். இது ஒரு செய்தி. வலுவரு சத்துவ குணத்தோர் தோல் உரிக்கும், தோலை உரித்து நீக்கக்கூடிய அரவு என்ன, பாம்பு என்ன, அரவு. மாயா பாசம் நழுவுவர், எல்லாவற்றையும் விட்டு விலகிக் கொள்வர். எல்லாம் பிரம்மம், யாவும் பிரம்மமே, எல்லா பொருளும் எல்லா ஜீவர்களும் பிரம்மமே, அதுவே நாமும் அதுவே என்று எண்ணி நாமும் பிரம்மமே, அதுவே நாம் என்று எண்ணி உறுதியாக கடைபிடித்து, உறுதியாக வைராக்கியத்தோடு கடைபிடித்து, நாம் வேறு உலகம் வேறு, நாம் வேறே, முழுது உலகம் வேறென்னும், முழுது உலகமும் வேறென்னும் மொழியாய் பிரம்ம மூலத்தில் நாம் வேறு நீ வேற, உலகம் வேறு நாம் வேறு. உலகம் என்பது அழியக்கூடிய பொருள், என்றைக்கு இருந்தாலும் நிரந்தரம் இல்லாத பொருள், அழியக்கூடிய பொருள். நான் என்பது ஆன்மா, ஆன்மஸ்வரூபம் எப்பொழுதும் அழியாது. என்னுடைய உடல் அழியுமே ஒழிய என்னுடைய ஆன்மா அழியாது. அப்படிப்பட்ட ஆன்மாவை பெற்றவன் நான். உலகத்திற்கும் எனக்கும் வேறுபாடு உண்டு, நான் வேறு உலகம் வேறு என்று மோகங்களை ஒழிப்பாயாக. உலகத்தின் மேல் இருக்கிற மோகங்களை ஒழிப்பு,
பிரம்ம மூல சித்தத்திலே அதனுடைய அறிவிலே பிரம்ம ஞானத்திலே ஜோதியிலே சைத்தன்யத்திலே சேர்வாயாக. பிரம்ம சைத்தன்யத்திலே எழுகின்ற கற்பனை யாவற்றையும், அதாவது மனசுல ஒரு கற்பனை என்பது என்ன? மனதிலே ஏதோ இருக்கும், அதை கொண்டு வேறொன்றை கற்பிப்பது அல்லது அதை பெரிதாக்குவது. சின்னமா இருக்கிறது பெருசாகி ஒரு சின்ன விதையை மரமாக்கி பார்ப்பது கற்பனை. அப்படிப்பட்ட கற்பனைகள் எல்லாம் விளக்கி, கற்பனை எதுவும் நிலைப்பதில்லை, உண்மை இல்லை, அவற்றையெல்லாம் விலக்கி கடலிலே அலை போல, கடலும் அலையும் பிரியாது. கடலிலே எப்பொழுதும் அலை இருக்கும், ஏற்றம் இறக்கம் கொண்ட அலைகள் எப்பொழுதும் இருக்கும். அதே போல நீயும் இல்லாமல் இரு. கடல் என்பது இருப்பது, அலை என்பது இல்லாது. அலை என்பது தோன்றி தோன்றி மறையக்கூடியது. அதே போல நீயும் மறைவனாக, எந்த விதமான இருப்பும் இல்லாதவனாக இரு. அதாவது 2, உலகாயுதத்தை பொறுத்த மட்டும் நீ இருப்பில்லாதவனாக இரு. உலகாயுதத்தை பொறுத்த மட்டும், உலக வாழ்க்கையை பொறுத்த மட்டும் நீ ஒதுங்கியவனாக இரு. நீ பிரம்ம ஞானத்தில், ஞான வாழ்க்கையிலே நீ உயர்ந்தவனாக இரு. இது புரிஞ்சு போனோம். இது 2வது பாடல். 3வது பாடல், சோகம் இல்லை, மோகம் இல்லை, பிறப்பு இல்லை, பிறப்பு இறப்பில் சுழல்வார் இல்லை, ஏகம் என இங்கு என்றும் உள்ள பொருள் உணர்ந்து இறங்க வேண்டாம். ஏகம் என இங்கு என்றும் உள்ள பொருளே உள்ளது, இறங்க வேண்டாம். ஊக்கமர வருவன போவன நினையேல், ஊக்கம் அற ஊகமுற வருவன போவன நினையேல், தொந்தனைகள் ஒன்றுமில்லா மாகன சத்துவ குணத்தோடு ஒருவனாய் இடரெல்லாம் மாற்றி நிற்பாய். இது ரொம்ப அழுத்தமா. உனக்கு இப்படி ஆசைகளை நீக்கி, சிந்தனைகளை நீக்கி, அவ்வப்பொழுது வருகின்ற மோகங்களை, துக்கங்களை, துயரங்களை, சிந்தனைகளை நீக்கி வாழ்வாயானால், அரபு பாம்பு போல சட்டையை ஊற்றி போட்டு நமக்கு எந்த விதமான தொந்தமும் இல்லாமல், தொடர்பும் இல்லாமல் வாழ்வாயானால் உனக்கு சோகம் என்பது இல்லை, உனக்கு மோகம் என்பதும் இல்லை, ஆசைகள் மயக்கங்கள் இல்லை, பிறப்பு இல்லை. அடுத்தாப்புல பிறப்பு இறப்பு சுழற்சியும் இல்லை. அதனாலே ஏகம் என்று ஒன்றே நான் ஆன்மா. என்னுடைய ஆன்மாவிலே பிரிவு கிடையாது, பின்னம் கிடையாது, பேதம் கிடையாது, விகற்பம் கிடையாது. நான் என்பது ஆன்மா. நான் சித்தானவன், சத்தானவன், ஆனந்தமானவன். இதில் சித்துங்கிறது சத்து என்பது இருப்பது. ஆன்மா இருக்கும், எப்பொழுதும் இருக்கும், நிரந்தரமாக. மற்றைய பொருள்கள், மோகங்கள் எல்லாம் காலக்கெடுக்களை உடையது. காலக்கெடு 5 வருஷம், 10 வருஷம், 50 வருஷம் காலக்கெடுக்களை உடையது. அவையெல்லாம் அழிந்து போகும். அப்படிப்பட்ட யூகத்தாலே, ஊகமுறை யூகத்தாலே, ஞானத்தாலே, உன்னுடைய அறிவின் திறத்தாலே யூகித்து அறிந்து கொள். வருங்காலத்தை பற்றி கவலைப்படாத, வருவன சிந்தியாதே, போனவை பற்றி சிந்திக்காத, நிகழ்காலத்தை பற்றி மட்டும் சிந்தித்து வாழ்வாயாக. தொந்தனைகளை நீக்கிவிடு, தொடர்புகள், துக்கங்களை நீக்கிவிடு. எதுவும் இல்லாமல், கவலைகள் ஏதும் இல்லாத மாகன, மிகுந்த கனத்தை உடைய, உறுதியுடைய, வலுவான சத்துவ குணத்தோடு நிற்பாயாக.
சத்துவ குணத்தோடு ஒருவனாய் ஏகனாய் இடரெல்லாம் மாற்றி நிற்பாயாக, துயரங்களை எல்லாம் மாற்றி எல்லாம் சச்சித்தானந்தமாக ஏகனாக இருப்பாயாக. இது 3வது பாடல். 4வது பாடல் படிப்போம். சமம் ஆகி சொரூபத்தே நிலையாகி, சமம் ஆகி சொரூபத்தே நிலையாகி திறமதியாய் சாந்தனாகி அமர் மௌனியாகி நன்மணி போல் தெளிந்து துயர் அனைத்தை தீர்வாய். எத்தனை எப்படி சமநோக்குடையவனாக, பிரிப்பு வெறுப்பு இல்லாதவனாக, துயரம் இன்பம் இல்லாதவனாக, இன்ப துன்பம் இல்லாதவனாக, இரட்டை இல்லாதவனாக, சமமானவனாக மாறிவிடும். சமமாகி சொரூபத்தை நிலையாகி, நான் ஏகன் ஆன்ம சொரூபத்தை நிலையாகி திறமாக புத்தி உள்ளவனாக, மதியாக திறமதியாக திடமான மதியை உடையவனாக, திடசித்தம் உள்ளவனாக, திடசித்தம் உள்ளவனாக, அறிஞனாக, சாந்தன் ஆகி அமைதியாக, படபடப்பு இல்லாமல் எப்பவுமே எந்த காரியத்தை செய்தாலும் அமைதியாக செய்தால் 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். படபடப்போட செய்யறதுன்னா ரொம்ப வேகமாக செய்யணுங்கிற நேரத்தில் செஞ்சால் 2 தப்பு முடிக்கிறதுக்கு 25 நிமிஷம் ஆகும். அதாவது அமைதியாக நான் தன்னம்பிக்கையோடு என்னால் இந்த காரியத்தை முடிக்க முடியும், தன்னம்பிக்கையோடு செய்ய தொடங்கினால் அமைதியாக சாந்தமாக நிதானமாக செய்தால் காரியங்களை முறைப்படி செம்மையாக செய்ய முடியும். பதட்டப்பட்டால் பதறிய காரியம் சிதறும். இது எல்லாரும் சொல்ற வார்த்தை. பதட்டம் இல்லாமல் சாந்தனாகி அமர் மௌனியாகி, மௌனம் என்பது மிகப்பெரிய சம்பத். இப்ப சாதாரணமாக மௌன விரதத்தில் 2-3 விதம் சொல்லுவாங்க. நம்மளாம் என்ன மௌன விரதம் இருந்தால் என்ன பண்ணுறோம்? பேச மாட்டோம், ஆனால் சைகை காட்டுவோம். காதை தொட்டு கையை தொட்டு செய்கை காட்டுவோம். அதுவும் மாதிரி எழுதி காட்டுவோம். இதுக்கு அது இல்லாமல் காஷ்ட மௌனம்னு பேர். அது எதுவுமே பண்ணக்கூடாது. யாரையும் பார்க்கறது கூட ஒரு பொருளோடு பார்க்கக்கூடாது. முழுமையாக மனம் அமைதி அடைந்து, அமைதியாக இருந்தால்தான் மௌனம் நினைக்க முடியும். அமைதியாக முழுமையான அமைதியோடு மனம் இருந்து அமர் மௌனியாகி நல்ல மாணிக்கத்தை போல, நன்மணி போல, நல்ல மாணிக்கத்தை போல தெளிந்து. நீங்க இந்த கல் வியாபாரம் பண்றவங்க பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க மூக்கில் ஒரு பூத கண்ணாடி வச்சிருப்பாங்க, கண்ணு பக்கத்தில் வச்சு பார்ப்பாங்க. அதில் சுத்தமான கல்லுக்கு தான் மரியாதை, விலை ஜாஸ்தி. வைரத்தில் ஒரு பெரிய கல் இருந்ததுன்னா அது விலை கூடிக்கினே போகும். ஆனால் அதுக்குள்ள ஒரு சின்ன கலங்கம் இருந்தால் கூட விலை குறைஞ்சி போயிடும், இல்லாமல் போயிடும், விலையே இல்லாமல் போயிடும். அதனால் மாணிக்கங்கள், அதாவது நவரத்தினங்கள் நம்ம சொல்கிற ஜெம்ஸ், அதுக்கு என்ன இருக்கணும்? தூய்மையாக இருக்கணும். அதில் களங்கமே இருக்கக்கூடாது, தூசி இருக்கக்கூடாது, துப்பட்டை இருக்கக்கூடாது, களங்கம் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட தூய்மையான மாணிக்கம் போல துயர் அனைத்தையும் தீர்த்து நிற்பாயாக. நிமல முறை, நிமலம்னா குற்றமற்றவன், நிர்மலம்னு அர்த்தம், மலம் இல்லாதவன். நிமல முறை நிகழ்கால தொழில் செய்து, நிகழ்காலத்தில் உனக்கு விதிக்கப்பட்டது, உனக்கு நிர்ணயிக்கப்பட்ட கர்மங்கள் எதுவோ அவற்றை செய்து முறைப்படி செய்து யாவையினும் நேயமின்றி செய்கின்ற காரணம் எதிலையும் பாசம் இல்லாமல், பற்றில்லாமல், பயன் கருதாமல் செய்கின்ற காரியங்கள் கடமை, எனக்கு இடப்பட்ட கட்டளை, அதை நான் நிறைவேற்றுகிறேன். எனக்கு தரப்பட்ட வேலைகள், நிர்ணயிக்கப்பட்ட காரியங்கள், அதை நான் செய்கிறேன். ஆனால் எனக்கு இதை பற்றிய பயன் இல்லை. பயன் யாருக்கு? என்னுடைய எஜமானனுக்கு,
எனக்கு யார் காரியத்தை செய்ய சொல்லி சொன்னாரோ அவருக்கு தான் இந்த பலன்கள் போகும். அது மாதிரி நான் செய்கின்ற காரியங்கள் அனைத்தினுடைய பலன் ஈஸ்வரனை சார வேண்டும். ஈஸ்வரார்ப்பணம், பிரம்மார்ப்பணம், பிரம்மத்தை சார வேண்டும், ஈஸ்வரனை சார வேண்டும் என்று விருப்பம் ஏதுமின்றி நேயம் ஏதுமின்றி கர்மங்களை செய்வாயாக. இந்த பொருள், இந்த சொத்து எனது என்று நமது என கொள்ளுதலும் வேண்டாம், விடுதலும் வேண்டாம். எனக்கு வேண்டாம் அப்படின்னு தழுவும் வேண்டாம், விடுதலும் வேண்டாம். நான் எடுத்துக்கொண்டு எனக்கு சேர்ந்ததுன்னு சொந்த கொண்டாடவும் வேண்டாம், என்னதில்லை என்று ஒதுக்கவும் வேண்டாம். இயற்கைப்படி இருக்கட்டும். அப்படி இரண்டும் அற துன்பம் எல்லாம் நாசம் செய்வாய், துன்பம் அனைத்தையும் நாசப்படுத்தி வெற்றி காண்பாயாக. பிறவா முடிவான பிறப்பிலே, இனி பிறவா முடிவான பிறப்பிலே மெய்ஞானம் எளிதில் உண்டாம். பனிச்சுடர் வெண்ணித்திலங்கள் உத்தமமாம். மூங்கிலார் படுவதுண்டோ செனித்தவரில் மேலோராய் நல்லோராய் மித்திரராய் தெளிந்தோராகி அனித்தம் அருண் முத்தராய் ஞானிகளாய் அவரை குணமெல்லாம் சேரும். இது 5வது பாட்டு. இதுல ஒரு வித்தியாசமான கருத்து. இனி பிறவா கடைசியாக பிறப்பு. இனி பிறப்பு கிடையாது. இதுதான் கடைசி பிறப்பு. இனி பிறவா முடிவான பிறப்பு. இனிமேல் எனக்கு பிறப்பு கிடையாது. எனக்கு இந்த பிறப்போடு நான் முக்தி பெறப் போகிறேன், ஞானம் பெறப் போகிறேன், சித்தி அடைய போகிறேன். அப்படி இருக்கிறப்ப என்னுடைய நெஞ்சை எப்படி இருக்கணும்? மகாசாந்தமாகி ஞானம் ஒளியோடு, சைத்தன்ய ஒளியோடு பிரகாசமாகி எப்பொழுதும் ஆனந்தமாக இன்பமாக பரம்பொருளை பற்றி மட்டுமே சிந்திக்கின்ற சிந்தனையாளனாக இருக்க வேண்டும். இனி பிறவா முடிவான பிறப்பிலே மெய்ஞானம் எளிதில் உண்டாகும். உண்மையான ஞானம், என்றும் அழியாத சிறப்பான ஞானம் எளிதிலே உண்டாகும். எப்ப நான் ஜீவன்முக்தன் ஆகிவிட்டேன், நான் இந்த பிறப்போடு என்னுடைய பிறப்பு தீர்ந்து விட்டது, நான் சத்தியலோகத்திலே பிரம்மனோடு இருக்கப் போகிறேன், பரம்பொருளோடு ஐக்கியமாகி பரம்பொருளுக்குள்ளே இருக்கப் போகிறேன். அப்படிப்பட்டதனால எனக்கு எளிதாக ஞானம் உண்டாகும். பனிச்சுடர் வெண்ணித்திலங்கள் நல்ல மாணிக்கம் போல பனியிலே காலையில பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்துல மென் பனி இருக்கும். அதுல சூரிய ஒளி மிக பிரகாசமாக தெரியும் ஒளியோடு. அப்படிப்பட்ட பனிச்சுடர் வண்ணத்திலங்கள், அப்படிப்பட்ட சுடர் உள்ள ரத்தினங்கள் உத்தமமானது. அப்படிப்பட்ட நிலையை அடைந்து உத்தமமான நிலையிலிருந்து சாந்தனாகி மௌனத்தை உடையவனாகி நல்ல மாணிக்கம் போல் களங்கமற்று தெளிந்து துயர் அனைத்தும் களைந்து இருப்பாயாக. ஸ்ரீராமனே, நல்ல மாணிக்கமாக, களங்கமற்ற மாணிக்கமாக, உயர்ந்த நிலையிலே சாந்த மனத்தோடு நிலையாக நிற்பாயாக. செனித்தவரில் மேலோராய நல்லோராய் மித்திரராய், பிறந்தவர்களிலே மிகச் சிறந்தவர்களாக, நல்லவர்களாக, எல்லாவற்றிலும் உயர்ந்தவர்களாக, நண்பர்களாக, மித்திரராக, தெளிந்தோராக, ஐயன் தெளிவர முழுமையாக கற்றவர்களாக, ஞானிகளாக, தெளிந்தவர்களாக, நிச்சயமாக அனித்தத்தை அறுத்து அனித்தத்தை மாற்றி நித்தியம் பெற்றவர்களாக, ஞானிகளாக, அப்படிப்பட்டவர்களை எல்லா நற்குணங்களும் சேரும். அப்படிப்பட்ட ஞானிகளாக
நீ இருப்பாயாக. அடுத்த பிறப்பு எனக்கு கிடையாதுங்கிற மன தைரியத்தோடு வைராக்கியத்தோடு எல்லாவற்றையும் பெற்றுக்கொள். எல்லா ஞானத்தையும் அடைந்து விட, துன்பங்களை எல்லாம் போக்கிவிடு. எல்லோருக்கும் நல்லவனாக, சிநேகிதனாக, உயர்ந்தவனாக இரு. மாணிக்கம், தெளிந்த மாணிக்கமாக, களங்கமற்ற மாணிக்கமாக இருப்பாயாக அப்படின்னு 5வது பாட்டு. 6வது பாட்டு, மெத்தென்ற சரீரத்தின் அவர் தம்மை உலகெல்லாம் விரும்பும் தன்மை. மெத்தென்ற சரீரத்தில் அவர் தம்மை உடலெல்லாம் விரும்பும் தன்மை. கொத்து ஒன்று வனமூங்கில் குழலிசையாய் மகள் விலங்கின கூட்டம் போல் இத்தன்மை யாவருக்கும் பொறுமையினால் இயல்பினதாம். இதனில் வேறாய் சத்தென்ற வழி 2 7 பவம் தீர்ப்பவருக்கு அவற்றை சாற்ற கேள்வினோம். மேன்மையான குணத்தை உடையவர்கள், மேன்மையான பண்புகளை உடையவர்கள் நிச்சயமாக மென்மையான சரீரத்தை உடையவர்களாகத்தான் இருப்பார்கள். அதாவது ஞானம் பெற பெற, நம்ம முன்னாடி ஒரு கதையில் சொல்லியிருக்கோம், அவள் தவம் ஏற்றாள். தவம் செய்ய செய்ய மிக பருத்த அரக்கியாக இருந்தவள் தர்மத்தை செய்ய செய்ய, தவத்தை செய்ய செய்ய, யோகங்களை தவங்களை செய்ய செய்ய குண்டூசி போல மெலிந்து விட்டாள். அதனால அவளுக்கு என்ன சொன்னோம்? சுகூசின்னு பேருன்னு சொன்னோம். அப்படி பருத்த உடல் இல்லாமல் எப்பவும் மெலிந்த உடலாக யாரு ஞானம் பெற்றவர்கள் இருப்பார்கள். அப்படிப்பட்ட சரீரம், மெத்தென்ற சரீரத்தில் சாந்தமுடையவர்களாக இருப்பவர்களை உலகெல்லாம் விரும்பும். உலகத்தில் உள்ள அனைவரும் பின்பற்றுவார்கள். எப்படி? ஒரு உதாரணம் சொல்றார். காட்டில் ஆடு மேய்க்கிறவன், மாடு மேய்க்கிறவன் பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு புல்லாங்குழல் வச்சிருப்பார். ஏதோ பாட்டு பாடுவார். இப்போ நம்ம ஊர்களில் பார்ப்போம், சும்மா கட்சி கூட்டின்னு போனால் கூட மாடு வராது. புல்லாங்குழல் ஊதி இசை பாடி போனால் உடனே வந்துடும். கொத்தொன்று மூங்கில் குழல் இசையால், மூங்கிலால் செய்த புல்லாங்குழல். புல்லாங்குழல் இசையாலே கட்டுப்பட்டு மேய்ப்பவன்பா, இடையன்பா, பின்னாலே செல்லுகின்ற ஆவின் கூட்டம் போல, பசுக்கள் போல உன் பின்னாடி எல்லாரும் வருவார்கள். நீ எப்படி சாந்த மனமுடையவனாக, மென்மையான மனமுடையவனாக, எல்லாருக்கும் நண்பனாக, எல்லோருக்கும் நல்லது செய்பவனாக இருந்தால் உன் பின்னாடி நிறைய வருவார்கள். இத்தன்மையை யாவருக்கும் பொருந்தும். இது எல்லாருக்கும் கிடைக்கும். எப்ப நீங்கள் முறைப்படி பழகினால், முறைப்படி வாழ்ந்தால், பொதுமையினால், இயல்பினதாம். இதனின் வேறாய் சத்துவத்தை, ஞானத்தை, சத்தியத்தை அடைவதற்கு வேறு 2 வழிகள் உண்டு. அவற்றை நான் சொல்ல போகிறேன், நான் சொல்கின்றேன், கேட்பாயாக ராமா அப்படின்னு 6வது பாட்டில் சொல்றாரு. 7வது பாட்டில் இந்த 2 வழிகளை சொல்ல ஆரம்பிக்கிறார். சச்சித்தை எப்படி அடைவது, சச்சித் ஆனந்தத்தை எப்படி அடைவதுங்கிறது 2 வழிகள் உண்டு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். 6வது பாடலிலே சத்துவ குணத்தை அடைவதற்கும் மேன்மையான மோட்சத்தை அடைவதற்கும் ஆன்மஸ்வரூபத்தை அறிவதற்கும் 2 வழிகள் உள்ளன என்று 6வது பாடலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனை திரும்ப ஒரு முறை படிப்போமாக. மெத்தென்ற சரீரத்தின் அவர் தன்மை உலகெல்லாம் விரும்பும் தன்மை. கொத்தென்று வனமூங்கில் குழலிசையால் மகிழ் விலங்கின் கூட்டம் போல, மகிழ் விலங்கின் கூட்டம் போலும் இத்தன்மையவருக்கும் பொதுமையினால் இயம்பினதாம். இதழில் வேறாய் சத்தென்ற வழி 2 7 பவன் தீர்ப்பவர்க்கு அவற்றை சாற்ற கேள்வினோம். மிருதுவான மனத்தையும், மென்மையான மனத்தையும், உடலையும் கொண்டு நல்ல உள்ளத்தோடு
எல்லா கர்மங்களையும் காரியங்களையும் செய்பவர்களுக்கு அவர்களுக்கு உலகெல்லாம் அவர்களை விரும்பி பின் செல்லும். எப்படி என்றால் ஒரு ஓமையோடு சொல்லுகிறார். எப்படி வனத்திலே இடைய மாடு மேய்க்கின்ற ஒரு மனிதர் புல்லாங்குழல் இசையாலே மாடுகளை கட்டுப்படுத்தி அழைத்துச் செல்வது போல, புல்லாங்குழல் இசையினுடைய இனிமையை கேட்டு கட்டுப்பட்டு மனம் மாடுகள் பசுக்கள் அவர் பின்னே செல்வது போல இந்த நல்ல ஆன்மாக்கள் பின்னே அனைவரும் செல்வார்கள். அப்படிப்பட்ட ஆன்ம சொரூபத்தை சத்துவத்தை அடைவதற்கு ஏழு பிறவிக்கும் நன்மையை தரக்கூடிய பிறவி நாசத்தை அளிக்கக்கூடிய சத்துவ குணத்தையும் ஆன்மஸ்வரூபத்தை அறிந்த ஞானத்தை பெறுவதற்கு 2 வழிகள் உண்டு. அவற்றை சொல்லுகிறேன் கேட்பாயாக. இது 6வது பாட்டு. இப்போ 2 வழி என்னென்ன 7வது பாட்டில் சொல்லுகிறார். முதல் வழி குருபரனுடைய வார்த்தைகளை, குருபரனுடைய உபதேசங்களை, அவர் சொல்லிக் கொடுத்தவற்றை நாம் சிரவணம் செய்து கற்றுக்கொண்டவற்றை அப்படியே நம்பி ஈஸ்வரனுடைய வார்த்தைகளாக, தெய்வத்தினுடைய வார்த்தைகளாக கருதி அப்படியே நம்பி அதனை அப்படியே தொடர்ந்து நடந்து சென்றால், அனுஷ்டித்தால், அனுஷ்டிப்பது என்பது உள்ள அன்போடு நல்ல எண்ணத்தோடு அனுபவத்தை கொண்டு வருவது. ஒரு பொருளை, ஒரு உணர்வை நாம் நினைத்தால் அது நம்முடைய நெஞ்சிலே பதிய வேண்டும் என்றால், அது ஆழமாக பதிய வேண்டும் என்றால் அதனை திரும்ப திரும்ப சொல்லுகிறோம். அப்படி அனுபவத்திற்கு கொண்டு வர வேண்டும். சூரியோதயத்துக்கு முன்னாடி எந்திரிக்கணும். எழுந்தவுடனே முகம் கை கால் கழுவி பல் துலக்கி பிறகுதான் மற்றவற்றை செய்ய வேண்டும். காலை கடன்களை முடித்து குளித்த பின் தான் உணவருந்த வேண்டும். இதெல்லாம் பழக்கம். இது ரெகுலராக தொடர்ந்து காலங்காலமாக பழகி கொண்டு வந்தால் அது இயல்பாகிவிடும். இயல்பு என்பது வழக்கம். வழக்கத்திற்கு வந்துவிட்டால் அது ஒரு ஃபிக்ஸட் ரூல், நிர்ணயிக்கப்பட்ட வழித்தடம். அதுதான் வழக்கம்ங்கிறது. நிர்ணயிக்கப்பட்ட வழித்தடம் வழக்கம். பழக்கம் என்பது நாம் அன்றாடம் செய்கின்ற காரியங்களை முறைப்படி செய்ய முயல்வது பழக்கம். பழக்கம் வழக்கமாக மாறுவது போல இந்த தெளிந்த மனமுடைய நல்லவர்களை பின்பற்றி மற்றவர்கள் செல்வது என்பதும் இயல்பாக மாறும். பசுக்கள் எவ்வாறு இடையனுடைய குழலோசைக்கு பின்னே அவனுடைய இசை நயத்தின் இசை அருமையின் பின்னே செல்கிறதோ அதை போல செல்வார்கள். அது எப்படின்னா, முதல் வழி ஈஸ்வரனுடைய வார்த்தைகளைப் போல குருபரனுடைய வார்த்தைகளை நம்பி அப்படியே அவன் என்ன சொல்லுகிறானோ அப்படியே பின்பற்றுவது, அப்படியே நடப்பது. அதை பழக்கத்திற்கு கொண்டு வந்து அனுபவத்திற்கு கொண்டு வந்தால் அதுதான் அனுஷ்டித்தல் என்று. அப்படி அனுஷ்டிக்கப்படுவது உனக்கு மேன்மையை தரும், உன்னுடைய மனதிலே சாந்தத்தை ஏற்படுத்தும், சாத்வீகத்தை உருவாக்கும். அந்த சாத்வீகத்தின் மூலமாக உனக்கு ஞானம் பிறக்கும். உன்னுடைய ஆன்மஸ்வரூபம் உனக்கு தெளிவாக தெரியும். உன்னுடைய ஞானஸ்வரூபத்தை அறிந்து அதனோடு ஐக்கியம் பெறுவது என்பது எளிது. அதனால பிரம்ம ஜீவ ஐக்கியம், ஜீவ பிரம்ம ஐக்கியம் எளிதாகும். இது முதல் வழி. 2வது வழி ஏறக்குறைய இதுதான். ஆனால் அதில் ஒரு மாற்றம். 2வது வழி குருபரனுடைய வார்த்தைகளை, அவருடைய உபதேசங்களை கேட்பது, சிரவணம் செய்வது, மனதில் ஏற்றுக்கொள்வது. அப்புறம் அதோடு அமைதி அடைந்து விடாமல் அந்த கேட்ட செய்திகளை ஆராய்ந்து பார்த்து அதனை விசாரித்து அதை ஆராய்வது. இது நல்லது, இது கெட்ட, இந்த ஆராய்ந்து பார்த்து அதன் பின்னர் அதனை தொடர்வது, அதன் பின்னர் குருபரனுடைய வார்த்தையின்படியே நடப்பது, அதை அனுபவிப்பது, அனுஷ்டிப்பது. இது 2வது வரி. முதலுக்கு இது என்ன? முதல்
குருபரனை இறைவனாக நம்பி, ஈஸ்வரனாக நம்பி, முழுமையாக நம்பி கேட்டு அவனுடைய வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கொண்டு அப்படியே நடப்பது. அதுல சிஷ்யனுடைய ஆற்றல், அறிவுக்கு வேலை இல்லை. அவன் சிந்திக்க வேண்டாம், விசாரம் செய்ய வேண்டாம். அடுத்தது அப்படி இருக்கப்படாது. மனிதன் என்பவன் சுய சிந்தனை உள்ளவன். அதனால சிந்தித்து பார்த்து குருவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து அவை நல்லவை. நிச்சயமாக குருவனுடைய வார்த்தைகள் மிகச் சிறந்தவையாகத்தான் இருக்கும். அவற்றை சிந்தித்து தெளிந்து இவையெல்லாம் நன்மையானவையே, நமக்கு நல்வாழ்வு தரக்கூடியவையே, நம்மை முன்னேற்றக்கூடியது, மோட்சத்திற்கு அழைத்து செல்லக்கூடியதுங்கிற நம்பிக்கையோடு அதை பின்பற்றுவது இரண்டாவது வழி. இது 7வது பாட்டு. தேசிகன் சொல் பிழையாமல், தேசிகன் சொல் பிழையாமல் அனுஷ்டிக்கில் பைய பைய தியக்கம் நீங்கி, பைய பைய தியக்கம் நீங்கி பேசிய ஜென்மத்தில் அடுத்த சில பிறப்பினாலும் ஆதல் பேராம். இதில் என்ன சொல்றது? தேசியன்னா குருபரன், ஞானி, ஞானகுரு. அவருடைய வார்த்தைகளை அப்படியே கிரகித்து கொண்டு அப்படியே அதன்படியே நடப்பது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நடந்து வந்து கொண்டு இருந்தால், அனுபவத்தில் நடந்து வந்தால் பைய பைய நம்முடைய மயக்கங்கள், கலக்கங்கள், ஆசைகள் எல்லாம் மறைந்துவிடும். மறைந்தால் நமக்கு தெளிவு ஏற்படும், சாந்தம் ஏற்படும், சாத்வீகம் ஏற்படும். அப்படி ஏற்பட்டதுனாலே இப்ப குருபரனிடம் எந்த ஜென்மத்திலே, எந்த பிறவியிலே நாம் கேட்டு அனுஷ்டிக்கிறோமோ அந்த பிறவியிலேயே மோட்சம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இல்லைனாலும் அடுத்த பிறப்பிலே நிச்சயமாக மோட்சம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனாலே குருபரனுடைய வார்த்தைகளை, குருபரனுடைய உபதேசங்களை, சொற்களை அப்படியே ஈஸ்வரனுடைய வார்த்தைகளாக, பரம்பொருளுடைய ஆணையாக கருதி அப்படியே கடைப்பிடியுங்கள். இது முதல் வழி. 2வது வழி, மாசரு விற்பச் சிறிது உண்டாகும், மாசரு விற்பத்தி சிறிது உண்டாகும் மனத்தால், தன் மனத்தாலே ஈஸ்வரன் ஆகாச பலம் விழுவது போல் விஞ்ஞானம் தெளிதல் உண்டாம். இப்ப அடுத்த வரி, குருபரனுடைய வார்த்தைகளை கேட்டு அதனை ஆராய்ந்து அதிலே எது மிகச்சிறந்ததோ அதை, எல்லாம் சிறந்தவை, அதில் எது மிகச்சிறந்ததோ அதை கடைப்பிடித்து மேன்மை அடைவது. அப்படி மேன்மை அடைகிற காலத்திலே 2 வழிக்கும் மேன்மை கிடைக்கும், சாத்வீகம் கிடைக்கும். அப்ப 2 வழிகளாலேயும் ஏற்படுகின்ற பலன் ஆகாசத்திலிருந்து விழுகின்ற மழை அருவி போல, மழை கொட்டுவது போல, கார்மேகம் மழையை எவ்வளவு வேகமாகவும் எங்கும் பரவலாக பெய்கிறதோ அதே போல ஆகாசத்திலிருந்து பெய்கின்ற ஆகாச பலம் போல உனக்கு அனைத்து நன்மைகளும் அனைத்து புண்ணியங்களும் உனக்கு கிடைக்கும். சாந்த சுரூபியாக ஆவாய். இது 8வது பாட்டு. 7வது பாட்டு, ஞானம் எளிதில் உண்டாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உனக்கு ஞானம் எளிதாக உண்டாகும். ஞானம் பிறப்பதற்கு குருபரனுடைய வார்த்தைகளை முழுக்க நம்பி, ஈஸ்வரனுடைய வார்த்தைகளாக நம்பி கடைப்பிடிப்பது எளிதான வழி ஞானம் கிடைப்பதற்கு. 8வது பாடல், இவ்விரண்டில் ஆகாச பலம் போல் மெய்ஞானம் இயைந்த தன்மை செப்பிய வல்லால் முன் ஊர் கதையாலே யான் செப்பத்திருந்து கேட்பாய், செப்பத்திருந்த கேட்பாய். தெவ்வு ஆபத்து என்றும் ஒன்றுமிலோன், விதாரணத்தோன் செல்வம் மிக்கோன், அவ்வியமில் விதேக நாடு அரசாழ்வோன், ஜனகன் என்னும் அரசர் கோமான். இப்ப 8வது பாட்டுல இப்ப நான் சொன்னது போல ஞானத்தை பெற்றவன்
ஈஸ்வரனுடைய குருபரனுடைய வார்த்தைகளை முழுமையாக நம்பி ஆகாச பலம் போல ஆகாசத்திலிருந்து பெய்கின்ற மழை போல எல்லா விதமான மேன்மைகளையும் அருள் சிந்தனைகளையும் பெற்றவன் ஒருவன். அவன் ஜனக மகாராஜன் என்கிற அழைக்கின்ற அவனுக்கு விரோதிகள் யாரும் இல்லை, விரோதிகளும் இல்லை, என்ன ஆபத்தும் இல்லை. அப்படி எந்த விதமான விரோதம் இல்லாமல் இருந்தால் என்னத்தான், அவர் எல்லோருக்கும் நல்லவராக இருந்தால் அவருக்கு விரோதி கிடையாது. அப்படிப்பட்ட எல்லோருக்கும் நல்லவராக இருந்த ஜனக மகாராஜன். செவ்விய வள்ளல்ங்கிறது ராமனை வசிஷ்டர் கூறுறது. செம்மையான குணங்களை கொண்ட வள்ளல் ராமனே, உனக்கு ஓர் கதையாலே ஓர் வரலாற்றாலே இந்த உண்மையை விளக்குகிறேன். என்ன வரலாறு? அதுதான் அடுத்தது. செப்ப திரும்ப கேட்பாய், நான் சொல்லுகிறேன், நீ அமைதியாக முழுமையாக திருத்தமாக கேட்பாயாக, ஆழமாக கேட்பாயாக. தெவ்வு ஆபத்து ஒன்று இல்லாதான். எதிர்த்து வரக்கூடியவர்கள் பகைவர்கள் கிடையாது, அதனால ஆபத்தும் கிடையாது. மிக உதாரண குணத்தை உடையவன், வள்ளன்மை உடையவன், எல்லோருக்கும் நல்லது செய்கின்ற நல்ல வள்ளன்மை உடையவன், லோபி இல்லை. லோபம் என்பது கஞ்சத்தனம், மற்றவர்களுக்கு தர்மம் செய்வதை ஏற்க மறுப்பது, தன்னுடைய மனத்தாலே தர்மம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை ஆசையை மறுப்பது லோபம்னு பேர். அவரை சிறிதும் இல்லாதவன். செல்வத்திலே மிக்க அதிகமான செல்வத்தை உடையவன், பெரிய செல்வந்தன், விஜேக நாடு என்கின்ற நாட்டை அரசாளுகின்ற அரசன் ஜனக மகாராஜன். அவரை பற்றிய கதையை சொல்லி உனக்கு மேற்சொன்ன 2 வழிகளையும் தெளிவாக கூறுகிறேன். இது 8வது பாட்டு. 9வது பாட்டு. சற்குணத்தால் கடல் அணையான், சற்குணத்தால் கடல் அணையான், சக்கரத்தான் என்ன உலகம் தாங்கும் நீரா. சற்குணத்தான் என்ன சக்கரத்தான் என உலகம் தாங்கும் நீரான். நற்குணம் செய் வசந்தனான், நறுமலர் சூழ்ந்த வனத்தில் நயந்து மேவி. தற்குரிய தந்திரர்கள் புறநிற்ப தனியனாய் சஞ்சரிக்கும் வேளை. சிற்குரிய மனமுடைய சித்தர் கணம் பாடுவன செவியர் கேட்டான். நமக்கு ஜனக மகாராஜனை பற்றி கம்பராமாயணத்தில் தெரியும். ஜனகர் என்பவர் கர்ம வீரர் என்று அழைக்கப்பட்டவர், தர்ம ஞானி, நல்ல ஆழமாக கற்று தேர்ந்த ஞானி. அப்படிப்பட்ட அரசும் புரிந்து ஆசையில்லாமல் ஞானத்தை பெற்றவர்கள், அவர்களை கர்ம ஞானி என்பார்கள், கர்ம வீரர்கள். அப்படிப்பட்ட கர்ம வீரன் ஜானகியினுடைய தந்தை, சீதையினுடைய தந்தை. அவர் மிகச்சிறந்த வள்ளல், மிகச்சிறந்த நேர்மையான அரசன். அவருடைய பிரஜைகளுக்கு, அங்கே வாழ்கின்ற விஜேக நாட்டில் வாழ்கின்ற அனைத்து மக்களும் மகிழ்வாக இருப்பார்கள். அவர்களுக்கு வேண்டியவற்றை வேண்டிய அளவிற்கு செய்து அரசை நன்றாக நடத்தக்கூடிய அரசன் ஜனகராஜன். அவன் ஒரு நாள் தன்னுடைய நந்தவனத்திற்கு, எல்லா கோயிலுக்கே நந்தவனம் இருக்கு, எல்லா கோயிலுக்கும் ஏன் கடவுளருக்கு அர்ச்சனை செய்யவும் மாலை சூட்டி மகிழவும் பூக்கள் வேண்டும். அதனால அந்த பூக்களை வளர்ப்பதற்காக நந்தவனங்கள்
நந்தவனங்கள் பெரும்பாலும் நன்கொடையாக தரப்பட்டவையாக இருக்கும். அந்த நந்தவனம் இங்கே ஜனக மகாராஜன் தன்னுடைய படைபலங்களை, மந்திரி பிரசானிகளை வெளியிலேயே நிறுத்திவிட்டு தனியனாக, என்றால் அரசனுக்கு தனிமை கிடைப்பது என்பது மிக மிக அரிது. ரொம்ப ஒரு நிமிஷம் கூட தனியாக இருக்க முடியாது. என்றால் பலவிதமான கர்மங்கள், காரியங்கள், அதோடு நூற்றுக்கணக்கான மனிதர்களை, ஜீவர்களை சந்திக்க வேண்டும். அதனால் ஓய்வு கிடைக்காது. இப்போ இந்த நந்தவனத்துக்கு வருகிற பொழுது இந்த ஓய்வை பயன்படுத்திக் கொள்ள, தான் தனியாக இருந்து தன்னை பற்றி சிந்திக்கவும், தன்னுடைய நாட்டினுடைய நலங்களை பற்றி தனியாக சிந்திக்கவும், தன்னை பற்றி தானே சிந்திக்கவும் உரிய வாய்ப்பாக இருக்கிறது. தனியாக தோப்பிற்குள்ளே, வனத்திற்குள்ளே போகிறார். எல்லாரையும் வெளியே நிறுத்திட்டேன். அப்ப வனத்தில், ஆகாசத்தில் சித்தர்கள், சித்தர்கள் என்பவர்கள் மனித பிறவியை விட சற்று உயர்ந்தவர்கள், புண்ணியம் செய்து பலன் பெற்றவர்கள். அவர்கள் நம்முடைய சாதாரண மக்கள் கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து வாழ்பவர்கள். சூட்சுமமாக கண்ணுக்கு சிறிதளவே, ரொம்ப சின்னமாக இருந்தது கண்ணுக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணுறோம்? புது கண்ணாடி வச்சு பார்க்குறோம். அதுக்கும் சின்னமாக இருந்ததுன்னா மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்குறோம். அதுக்கும் சின்னமாக இருந்ததுன்னா டெலிஸ்கோப்பு, அதுக்கு என்னென்ன நிறைய விஞ்ஞான கருவிகள் இருக்குது. இப்போ நானோ டெக்னாலஜி, இப்போ எலிமெண்ட் அட்டாமிக் எனர்ஜி, அட்டாமிக் டெக்னாலஜி போக இப்போ நானோ டெக்னாலஜி. அதனால் ரொம்ப நுண்மையாக, நுண்மையாக இருக்கின்றவற்றை பார்க்க முடியாது. அதே போல மேலே பறந்து சென்ற சித்தர்கள் அவர்கள் கண்ணுக்கு புலப்படாமல் செல்லக்கூடியவர்கள். யாருடைய கண்ணுக்கு தெரியும்? ஞானிகளுடைய கண்கள், அது பக்குவப்பட்டவர்களுக்கு கண்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட சித்தர்கள் பாட்டு பாடிக்கொண்டே செல்லுகிறார்கள். சித்துன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், எண்ணகை சித்து. சித்தர்கள், சித்தறிந்தவர்கள் ஒரு பொருளுக்குள்ளே சென்று 2 நாள் இருந்துட்டு திரும்புவார். ஒரு இறந்து போன ஒரு உடலுக்குள்ளே செல்வது, உடல் விட்டு கூடு பாய்வது, இதெல்லாம் சித்து. அப்படிப்பட்ட சித்தர்கள் அவர்கள் வானத்திலே பாடிக்கொண்டு செல்லுகிறார்கள். அதை ஜனக மகாராஜன் கேட்டான். இது 9வது பாட்டு. சற்குணத்தால் கடலணையாம், நல்ல குணங்களாலே, சத்துனா நல்ல குணங்களாலே நிறைப்ப பெற்றவன், கடல் அளவிற்கு நல்ல குணங்கள் உடையவன். அப்ப கடல் அளவுக்கு நல்ல குணங்கள் உடையவன்னா கெட்ட குணமே கிடையாதுன்னு அர்த்தம். கடல் அளவிற்கு நல்ல குணங்கள் உடையவன், சற்குணத்தால் கடலணையான், சக்கரத்தான் என உலகந்தாங்குவான். சக்கரத்தான்னா யாரு? மகாவிஷ்ணு ஒருத்தருக்கு தான் சக்கரம் ஆயுதம். சக்கரத்துக்கு பேர் சுதர்சனம்னு பேரு. சக்கரம் ஆயுதம். அந்த ஆயுதத்தை கொண்டு பகைவர்களை அழிப்பவர், தீயவர்களை தண்டிப்பவர். இந்த சக்கரத்தை கொண்டு ஆட்சியை நடத்துகிறார். அப்படி போல சக்கரத்தானை போல, விஷ்ணுவை போல, மகாவிஷ்ணுவை போல உலகத்தை தாங்கி வழிநடத்துகிற மன்னன். மகாவிஷ்ணுவுக்கு முக்கியமான கடமை காக்கும் தெய்வம். எல்லா உயிர்களையும் அவரவருடைய ஆயுட்காலம் வரைக்கும் காப்பாற்றுவது, அது திருமாலுடைய கடமை. அப்படி காப்பாற்றுகின்ற திருமாலை போல ஜனக மகாராஜனும் தன்னுடைய மக்களை தாங்கி காப்பாற்றுவான். சக்கரத்தான் போல உலகு தாங்கு தீரன், நற்குணம் செய் வசந்தனன். தன்னுடைய மக்களுக்கு, தன்னுடைய நாட்டின் பிரஜைகளுக்கு எப்பொழுதுமே நன்மைகளை செய்து வசந்தமாக இருக்கின்றன. வசந்தம்னா தென்றலுக்கும் மெதுவா, வசந்த காற்று, வசந்தம்
அப்படின்னா தென்றலை விட இதமாக உள்ள இனிமையான காற்று, அதில் இனிமையான மனங்கள், இனிமையான மிருதுவான ஸ்பரிசம் எல்லாம் மக்களுக்கு வசந்தத்தை போன்றவன். நறுமலர் சூழ்ந்த வனத்தில் நறுமலர்கள், மலர்கள் நிறைய வளர்ந்து மனவீசி கொண்டிருக்கின்ற வனத்திலே தனி நயந்து விரும்பி சென்றான். எதுக்கு? தான் ஓய்வெடுக்க வேண்டும், அதே நேரத்திலே தன்னை பற்றியும் சிந்திக்க வேண்டும். அதுக்கு தனிமை தேவை. தனிமையிலையும் வேற எங்கே போனாலும் அவ்வளவு இனிமையாக இருக்காது. அதனால நந்தவனத்திலே நறுமணங்களுடைய மலர்கள் நடுவிலே போய் உட்கார்ந்தால் அந்த நறுமணங்களாலும் அங்கே இருக்கின்ற காட்சிகள் பலவிதமான வண்ணப்பூக்கள், அதனாலும் மனது மகிழாக இருக்கும், அமைதியாக இருக்கும். அப்படி சிந்தனை எளிதாகவும் தீர்க்கமாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட நந்தவனத்துக்குள்ளே நயந்து மேவி எப்போ போன, எப்படி போன? தனக்கு உரிய, தனக்கு அடிமையா, தனக்காக வேலை பார்க்கின்ற மந்திரி பிரதானிகளை, தற்குரிய தந்திரர்களை வெளியே நிறுத்தி, தற்குரிய தந்திரர்களை புறம் நிறுத்தி வெளியே நிறுத்தி தனியனாய் தனியாக போய் சஞ்சரிக்கின்ற வேளையிலே மற்ற மக்களுக்கு தெரியாத சூட்சும உருவம் கொண்ட சித்தர்கள், சித்தர் கணம்னா கூட்டம் பாடி சென்றது. அந்த பாடல்களை கேட்டு மெய் மறந்து இருந்தான். இது 9வது பாட்டு. 10வது பாட்டு. வெறியாரும் பொறுப்புரைவோர் விழிப்புலத்தில் மேவாதோர் விளம்பு கீதம். வெறியாரும் விருப்புரைவோர் விழிப்புலத்தில் மேவாதோர் விளம்பு கீதம். நெறியார் மன்னவன் கேட்டபடி உரைப்ப நெடியவனே நினைவிற்கொள்வாய். நெறியார் மன்னவன் கேட்டபடியே உரைப்ப நெடியவனே நினைவிற்கொள்வாய். நெடியவனே என்பது ராமனை. வசிட்ட ராமனை பார்த்து நெடியவனே, நெடுதுயர்ந்த வலிமையான ராமனே, உனக்கு ஜனக மகாராஜன் கேட்ட பாடல்களை பற்றி சொல்லுகிறேன், கேட்பாயாக. என்ன? மலை மேல் வாழ்கின்ற பொறியார், பொறினா மலை, மலை மேல் வாழ்கின்ற மக்களுக்கும் பொறுப்புரைவோர், வெறியாருன்னா மனமிக்க, மிகுந்த மனங்கள் வாசனைகளை கொண்ட பொறுப்புரை. பொறுப்புனா மலை, மலையிலே உறவுகின்ற அவர்களுடைய விழிப்புணர்வுகளோட நம்ம தரையில் இருக்கப்ப மலையில் இருக்குது. மலை 8000 அடி, 20,000 அடி, 40,000 அடி உயரம். அப்போ ஆகாயத்துக்கு மலை முகடு, மலை உச்சி கிட்டமாக தெரியும். இல்லை, ஆகாயம் என்பது அதுக்கு எல்லை இல்லை. இருந்தாலும் ஆகாயம் பக்கத்தில் இருக்க மேலே தெரியும், மேலே போக போக. அப்படி மலை மேல் உரைகின்ற வாசங்களில் நிறைந்த மரங்களை கொண்ட, நிறைந்த வாசனை திரவியங்களை கொண்ட மலைகள், மலைகளில் மூலிகைகள் வளரும், வாசனை பொருள்கள் வளரும். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் மலை பிரதேசத்துலாம் வளரும். அதனால வாசனை மிக்க செடிகளை கொண்ட, மரங்களை கொண்ட மலை மேலே வசிப்பவர் கூட அவர்களுக்கு அவருடைய விழுப்புரத்திலே, அவருடைய கண் பார்வையில் சிக்காதவர்கள் சித்தர்கள். அவருடைய கீதத்தை கேட்டான். மேவாதோர் விளம்பு கீதம். அப்படி அவர் பாடிக்கொண்டு சென்றதை ஜனக மகாராஜன் கேட்டான். நெறியார் மன்னன் கேட்டபடி அவன் எப்படி என்னென்ன கேட்டானோ அதை உனக்கு இப்போ சொல்றேன். இப்போ என்ன? சித்தர்கள் பாடி சென்ற தகவல்களை, பாடி சொன்ன தத்துவங்களை, சித்தர்கள் பாட்டிலே சொன்ன தத்துவங்களை
ஜனக மகராஜன் கேட்டான். அதனை உனக்கு சொல்லுகிறேன். அவன் எப்படி கேட்டானோ, என்ன கேட்டானோ அது எல்லாத்தையும் உனக்கு சொல்றேன். நீ கவனமாக கேட்பாயாக, திருத்தமாக கேட்பாயாக. அறிவானும் அறிபொருளும் கூடிய கூட்டு அறவில் எழும் அறிவானந்தம் பிரியாத ஆன்ம தத்துவம் எழுந்ததாம், அதனை பேணச் செய்வான். இதுல ஒரு நல்ல தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், குறிப்பான விஷயத்தை சொல்றான். அறிவானும் அறிபொருளும். அறிவான்னா பார்க்கக்கூடியவன், செய்யக்கூடியவன், அறியக்கூடியவன். அறிபொருள்னா பார்க்கக்கூடிய பொருள், அறிந்து கொள்ளக்கூடிய பொருள், கேட்கக்கூடிய பொருள் அர்த்தம். அதாவது திருஷயம் சொல்றோம். திருஷயம்னா காண்பான், காணும் கருவி, காட்சி. காண்பான் என்பது ஒரு ஜீவன். காணும் கருவி என்ன? உன்னுடைய கண்கள். பார்ப்பேன்னா ஒரு மரம், செடி, மலை, காட்சி. அவன் சோமசுந்தரம் மலையை பார்த்தான் அப்படின்னா, சோமசுந்தரம் என்பது ஒரு ஜீவன், காண்பான். மலை என்பது காட்சி பொருள், பார்த்தான் என்பது காண்பான். இது மூணு சேர்ந்தா திருஷயம்னு பேர். இந்த திருஷயத்தை விலக்கி விட்டார். அறிவானும் அறிபொருளும் கூடிய கூட்டு அறவில், கூட்டத்தில் இருக்கின்ற எழுகின்ற அறிவானந்தம், இது எல்லாத்தையும் விலக்கி விட்டால் அறிவும் ஆனந்தமும் பிறக்கும். பிரியாத ஆன்ம தத்துவம் எழுந்தும். அப்படி இந்த பாடல்களை கேட்ட உடனேயே அறிவும் ஆனந்தமும் பெருகும். பிரியாத ஆன்ம தத்துவம் மனதிலே பதியும். அதனை பேணச் செய்வான். அதனை பேணி காத்து வளர்க்க வேண்டும். அப்படி அந்த தத்துவங்களை உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு வசிஷ்ட முனிவர் ராமனுக்கு சொன்னார். தந்தையாய் ஆவானும் சார்கதியும் ஆவானும் அந்தமிலா இன்னும் நமக்காவானும் எந்த முயல் தான் ஆகுவானும் சரணாகுவானும் அருக்கோனாகுவானும் குரு. இது சகனானவது சகனோ புனத் சகவீரியம் கரபாவகை தேஜஸ்வி நாவதி தமஸ்து மாவித் பிஷாவகை. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, சாந்தி சாந்தி. ஆச்சாரியார் சீடராகிய நம் இருவரையும் இறைவன் காப்பாராக. அறிவின் ஆற்றலை நாம் இருவரும் அனுபவிக்குமாறு ஊக்குவிப்பாராக. நாம் இருவரும் ஈடுபாடு மிக்க ஆற்றலுடன் உழைப்போமாக. கற்றது நமக்கு பயனுள்ளதாக விளங்கட்டும். கற்றது நமக்கு பயன் உள்ளதாக விளங்கட்டும். எதற்காகவும் நாம் ஒருவர் வெறுக்காமல் இருப்போமாக. வகையிலும் அமைதி நிலவட்டும். ஓம் சாந்தி. ஓம் அறிவோம். ஓம் ஸ்ரீ குரு.